லீக் கால்பந்து போட்டியில எந்த போட்டியில யார் ஜெயிப்பாங்கன்னு ஒரு காலத்துல பால் அப்படிங்கிற ஒரு ஆக்டோபஸ் சொல்லிச்சு. அதே மாதிரி இப்ப நடந்துகிட்டு இருக்கிற உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில எந்த போட்டியில யார் ஜெயிப்பாங்கன்னு சென்னை அண்ணா நகர்ல இருக்கிற சாணக்கியா அப்படிங்கிற ஒரு மீன் சொல்லிட்டு வந்துச்சான். முக்கியமா இன்னைக்கு இந்தியா ஆஸ்திரேலியாக்குள்ள நடக்கிற அரையிறுதி போட்டியில இந்தியா தான் ஜெயிக்கும் அப்படின்னு சாணக்கியா மீன் நேத்தே சொல்லிச்சு. ஆனா இன்னைக்கு போட்டியில இந்தியா ஜெயிக்கல. இப்போ அந்த சாணக்கியா மீனை வச்சிருக்கிறவங்க என்ன சொல்றாங்க, எப்படி அந்த சாணக்கியா மீன் தப்பா சொல்லலாம், வாங்க அவங்க கிட்டே கேட்போம். சாணக்கியா 2 வந்து நேத்து வின் பண்ணிடும்னு சொல்லி எங்களுக்கு சொல்லிட்டு இருந்தது. நாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டோம் எல்லாருமே. ஆனா இன்னைக்கு பார்த்தா என்னன்னு தெரியல, மேட்ச் வந்து தோத்து போயிடுச்சு. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எங்களுக்கு என்ன செய்யறதுனே தெரியல. எங்களுக்கு ஒரு பெரிய இழப்பு தான் சொல்லலாம். எங்களுக்கு வேற என்ன சொல்றதுனே தெரியல. ப்ரெடிக்ட் பண்ண எல்லா மேட்ச்மே கரெக்டா சொல்லிச்சு. ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருந்தேன் இந்த வாட்டியும் கண்டிப்பா கரெக்டா சொல்லிச்சு. ஏன்னா இந்தியா மேட்ச்ல போது ஆப்வியஸ்லி நாம தான் வின் பண்ணணும்னு நினைப்போம். ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லிச்சு, கடைசியில பார்த்தா இது வேற மாதிரி. நேற்று வரைக்கும் நல்லா காமிச்சிட்டு இருந்தது, இன்னைக்கு வந்து திடீர்னு இந்த மாதிரி மேட்ச் ஆயிடுச்சு. என்ன காரணம்னா அவங்க வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்தியா டீம் வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டாங்க போல. அதனாலதான் அவங்களுக்கு தோல்விக்கு காரணம்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு அவுட் ஆகிட்டே போயிட்டாங்க. ஒரு 20 ஓவர்ஸ்லயே 4-5 விக்கெட் விழுந்துருச்சு. அதுவே கொஞ்சம் இதுதான். இந்த ஊரு இன்னமுமா நம்மள நம்பிக்கிட்டு இருக்கு.